டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழ்நாட்டில் 11,000 நீர்நிலைகள் சீரமைப்பு பணி தொடங்கியிருக்கிறது. கால்வாய், ஏரிகள் சீரமைப்பு பணி தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த திட்டம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் தமிழகத்தின் கிராமப்புற நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வகையிலும் மாபெரும் நீர்நிலை புனரமைப்பு பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகள், நீர்வரத்து கால்வாய்களை சீரமைக்கும் பணிகளானது இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மாநிலம் முழுவதும் இருக்கின்ற 10,185 நீர்வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றை புனரமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் ஒரே கட்டமாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை அருகே இருக்கின்ற, வண்டலூர் அருகே இருக்கின்ற நெடுங்குன்றம் பகுதியில் இருக்கின்ற புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் வீரப்பன் மற்றும் அந்த செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் இதன்படி இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் இருக்கின்ற நீர்வரத்து கால்வாய்கள் சீரமைக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் இருக்கின்ற சிறுபாசன ஏரிகள், குளங்கள், ஊரணைகள் மற்றும் ஊரக பகுதியில் இருக்கின்ற பாசனம் மற்றும் வரத்து கால்வாய்களும் சீரமைக்கப்படுகிறது. தற்போது எல்னினோ நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஊரக பகுதிகளில் மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர்பரப்பு மட்டங்களை மேம்படுத்தவும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவும் இந்த பணிகள் ஏதுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் அதீத மழைப்பொழிவு ஏற்படும் நேரங்களில் விவசாய நிலங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே ஊரக பகுதிகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள், நீர்வரத்து கால்வாய்கள், பாசன கால்வாய்களை தூர்வாரி புனரமைக்கும் பணிகளானது இன்று தொடங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஆணையின்படி இந்த பணிகளானது 500 கோடி மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் கட்டமாக இந்த நெடுங்குன்றம் பகுதியில் இந்த பணிகள் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 52 புதிய குளங்கள் அந்த திட்டத்தின் கீழே சீரமைக்கப்படுகிறது. 3,19,00,000 செலவில் இந்த பணிகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. 447 வரத்து கால்வாய்கள் உட்பட பல்வேறு பணிகள் இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் தொடங்கி விரைவாக முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இந்த திட்டமானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.